Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். ஈஸ்வரன் ES அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து சூப்பர் ஆண்டி ஐ லவ் த கலர் பேப்பர் ஹோம்மேட் கிளிட்டர் ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேபி குயின் சேனல்ல இருந்து அக்கா ஹோம்மேட் கிளிட்டர் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களுமே கிளிட்டர் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து ப்ளீஸ் அக்கா அப்லோட் த ஹோம்மேட் கிளிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்பு லிடியா அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து கிளிட்டர் ப்ளீஸ் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உமா ஆனந்தி அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து தர்ஷினி கேட்டிருக்காங்க. அக்கா தேங்க்யூ கிளிட்டர் மேக் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோகனா ராஜா அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து ஹோம்மேட் கிளிட்டர் வீடியோ போடுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுஷ்மிதா கேட்டிருக்காங்க. ஆண்டி ப்ளீஸ் அப்லோட் ஹோம்மேட் கிளிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஞ்சு விலோக்ஸ் இதுல இருந்து இந்த சேனல்ல இருந்து வந்து கிளிட்டர் பவுடர் ட்ரை பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு ஒரு குட்டீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து அக்கா லைக் யுவர் வீடியோ ப்ளீஸ் புட் த ஹோம்மேட் கிளிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜா மாணிக்கம் அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து ஆண்டி ஹோம்மேட் கிளிட்டர் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஒரு 2-3 தடவை கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யா ஷர்வாந்த் இந்த அக்கவுண்ட்ல இருந்து சிஸ்டர் ப்ளீஸ் கிளிட்டர் எப்படி செய்வதுன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹோம்மேட் கிளிட்டரை எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்கிறதுனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஒரு 3 மெத்தட்ல செஞ்சிருக்கேங்க. உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஈஸியா தெரியுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுபடி நீங்க உங்க வீட்லயே கிளிட்டர் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் செய்யறதுக்காக எடுக்கிற பொருள் வந்து சாக்லேட் கவர். இது வந்து எக்லெஸ் சாக்லேட். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற சாக்லேட்டை நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ்க்கு கொடுத்துருங்க. இப்போ இந்த சாக்லேட் பேப்பரை நல்லா பிரிச்சு விட்டுக்கோங்க. பிரிச்சு விட்டுட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இல்லாத பக்கத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் கட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பர்பிள் கலரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷார்ப்பான சிசர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கட் பண்றதுக்கு அடியில வந்து ஒரு பிளேட் ஒன்று வச்சிருங்க. ஏன்னா நம்ம கட் பண்றது வந்து எல்லாமே வந்து ஒரு பிளேட்ல விழுந்தது அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பர்பிள் கலர் பேப்பர் மட்டும் கட் பண்ணிருக்கேன். ஒரு பக்கத்துல இருக்கிறத மட்டும் தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு த்ரெட் எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மேன்யூட்டான ஒரு ஒர்க் இது. அதனால கொஞ்சம் பொறுமையா நீங்க செஞ்சுக்கோங்க. ஒரு நூல் எப்படி இருக்குமோ, ஒரு முடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இதை மெல்லிசா கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா கட் பண்ணுங்க. ஏன்னா இதை கட் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான சிசர்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால கை பத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா நூல் மாதிரி கட் பண்ணிருக்கேன் நானு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் வந்து இந்த ஒரு பக்கத்துல இருக்கிற இந்த பர்பிள் கலரை மட்டும் தாங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். இதையே வந்து நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்னா கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு கையில வச்சுக்கணும். ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா வந்து நீங்க பொறுமையா தான் இதை நீங்க செய்யணும். இப்போ நான் எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பவுலுக்கு மேல வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணணும். நான் கட் பண்றேன் பாருங்க. அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃபைனான கிளிட்டர் கிடைச்சிரும். இந்த சாக்லேட் பேப்பர் கிளிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சில்வர் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரெடி பண்ணிக்கோங்க. கட் பண்றது மட்டும் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும், கவனமாவும் செய்யணும். நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். ஃபுல்லாவே கட் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு கிளிட்டர் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த சாக்லேட் பேப்பர் நீங்க எடுத்துக்கலாம். எக்லெஸ் சாக்லேட்ல வந்து கோல்டன் கலர்லயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்பிள் கலர்லயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இருக்குங்க. 5 ஸ்டார் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாக்லேட் கவர்ல எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளிட்டர் நம்மளுக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா வந்து ரொம்ப அழகா சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்களே செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது.
இப்போது நான் வந்து பர்பிள் கலருக்காக கட் பண்ணியிருக்கேங்க. ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மில்க் பிக்கிஸ் பேக்கெட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பிளைனாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் பிளைனாக இருக்கிற பக்கத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸ் கிடச்சிருங்க. சிப்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த சிப்ஸ் பேக்கெட்டில் க்ரீன் கலர் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் வேணும்னா இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கவர் வந்து ஒரு பக்கம் வந்து கலர் இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து சில்வர் கலர் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நல்லா கிளிட்டர் வந்து ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன டபுள் கலரில் இந்த கிளிட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நம்ம ரெண்டாவது மெத்தடுக்காக நான் வந்து ஜமிக்கி எடுத்திருக்கேன். இந்த ஜமிக்கீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைனில் கிடைக்குது. நான் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜமிக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து லீஃப் மாதிரி கூட கிடைக்குது, ஃப்ளவர்ஸ் மாதிரி கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஜமிக்கி உங்ககிட்ட இருந்தாலும் அது என்ன கலரில் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான கலரில் கிளிட்டர்ஸாக நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிடணுங்க. கொஞ்சம் பெருசாலாம் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஜமிக்கீஸை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக இதை நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு எடுத்திருந்த பேப்பர் சாக்லேட் பேப்பர்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் வேகமாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஜமிக்கீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக கட் பண்ணோன்னா இதே மாதிரி அழகாக கிளிட்டர்ஸ் கிடச்சிரும். மூணாவது மெத்தட் செய்கிறதுக்காக நம்ம பர்த்டே பார்ட்டி அப்புறம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு வேளை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் தான் நம்ம போடுவோம். டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா திரும்பவும் நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைப்போம். இப்போ இந்த பேப்பர்லேருந்து நான் ஒரு கோல்டன் கலரில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன். மெல்லிஸாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் பேப்பர் எப்படி கட் பண்ணமோ அதே போல் இதையும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் த்ரெட் எப்படி இருக்குமோ ஒரு ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ரொம்பவும் மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிளிட்டர்ஸ் வந்து அழகாக கிடைக்கும். பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். ரொம்பவும் மெல்லிஸாக நீங்கள் இதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் பேப்பருக்கு எப்படி கட் பண்ணமோ அதே போல் இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு கையில் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குற கிளிட்டர் மாதிரியே இருந்துச்சு. கோல்டன் கலரில் நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அதே கிளிட்டர் இதில் வந்து நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது கீழே வந்து கட்டாயமாக ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு பவுலோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது இந்த துகள் வந்து நல்லா செதறும். பேப்பரில் அல்லது பிளேட்டில் செதறிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஃப்ளோரில் கொட்டுச்சு அப்படின்னா எடுக்கும்போது நம்ம கையில் தாங்க பாதிக்கு மேலே ஒட்டிக்கும். பேப்பர்லேயோ அல்லது பிளேட்லேயோ நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளவு கிளிட்டர்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான கலரில் இந்த பேப்பரை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கும் போதே என் கையிலெல்லாம் ஒட்டியிருக்கு. கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இது. ஸோ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சூப்பராக இருக்குது இந்த கோல்டன் கலர் கிளிட்டர். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும்